வெல்கம் டு கலிரு. திஸ் இஸ் மீ விக்னேஷ். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொஃபைலை எப்படி எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டுமே ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு சென்டர் ரெக்டாங்கிளை ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெர்டிக்கலாக 113 mm டிஸ்டன்ஸும் ஹாரிசாண்டலாக ஒரு 80 mm டிஸ்டன்ஸையும் லாக் பண்ணிடுறேன். கார்னர் ஏரியாவை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ஃபில்லட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு 4 எண்ட்லேயும் 4 கர்வ் ஒரு 11 mm ரேடியஸில். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 எண்டில் 4 சர்க்கிள் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் லைன். இது எதுக்கு ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா எண்ட்லேயும் தேவைப்படுது. மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணுறா. இப்போ இதை வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் வைஸாக மூவ்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இப்போ அதை வந்து நம்ம 4 எண்ட்லேயே வந்து மிரர் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட்டு மிரர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சென்டரில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இப்போ அகெயின் 2 ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசாண்டலில் இருக்க அதே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இப்போ கொடுத்தா 4 எண்ட்லேயே வந்து நம்மளுக்கு 4 சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரூடட் போஸ், இதில் எக்ஸ்ட்ரூடட் போஸ் ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு ஸ்மூத்தனான ஒரு ப்ரொஃபைல் ஏரியாவை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் வந்து ஒரு 30 mm டயால் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 2 ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல்னு கொடுத்தா ஈக்குவலான ஒரு டயா வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை டிஸ்டன்ஸல் வைஸாக இங்கே வந்து லாக் பண்ணணும். அதுக்கு டாப்பில் வந்து ஒரு டேஞ்சென்ஷியலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அந்த எட்ஜை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸல் வைஸாக இதை வந்து லாக் பண்ண வேண்டியதான். அது வந்து ஒரு 2.5 mm டிஸ்டன்ஸ். இப்போ 2 ப்ரொஃபைலை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டேன்ஜென்ஷியலான ஒரு சர்க்கிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேம் டயா தான். இங்கே என்ன டயா 30 mm அதே டயா தான் இங்கேயும். இப்போ அகைன் அந்த சென்டரை பேஸ் பண்ணி இன்னொரு சர்க்கிள். இது வந்து ஒரு 40 mm டயாவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு 4 எண்ட்லேயும் இதே மாதிரி ஈக்குவல் ப்ரொஃபைல் தேவைப்படுது. அதுக்கு மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா சைட்லேயும் நம்ம வந்து மிரர் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பாரை யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ரொஃபைலை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் செலெக்ஷன் பார் எப்போவுமே நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அது ஃபுல் க்ளோஸ் ப்ரொஃபைலாக இருந்தால் மட்டும். இப்போ எக்ஸஸ் இருக்க எல்லா ஏரியாவும் வந்து நான் ட்ரிம் பண்ணிக்குவேன். ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக அதை வந்து நம்ம மாற்ற வேண்டியதுதான். எல்லா எக்ஸ்ட்ரா என்டிட்டிஸையும் வந்து ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதான். எல்லா என்டிட்டிஸும் ட்ரிம் ஆகிடுச்சு. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அகைன் இதோட சென்டர் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு 20 mm டயால். இதை அப்படியே வந்து மிரர் பண்ண வேண்டியதுதான்.
ஓகே, இதையும் அப்போ மிரர் பண்ணலாம் டாப்பில் ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணி. இப்போ 4 எண்ட்லேயே வந்து ஃபில்லட் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு 2.5 mm ரேடியஸில். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்குது. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருந்தால் ஈக்குவலாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஃபுல் சர்ஃபேஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியதான். ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த 2.5 mm ரேடியஸை பேஸ் பண்ணி அதே ரேடியஸ் அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக எல்லா எண்ட்லேயும் வந்து ஸ்மூத்தான க்ரியேட் ஆகிடும். ஒரு பேசிக் மாடலை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ.